என்னோட முதல் மேடை ஆக்சுவலாக இது சொல்ல போனால். எனக்கு இந்த இடம் வந்து நான் இங்கெல்லாம் வருவேன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கிடான்னு ஒரு படம் பண்ணேன். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் வந்து அந்த அந்த டீமுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அங்கே அந்த படத்தை பார்த்து தான் ஒரு வாய்ப்பு, எனக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் தங்க தளபதி கார்த்திக் துரை என்ன குருநாதன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை ஆக்சுவலாக. நான் இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 3 படம் முடிச்சிருக்கேன். ஆனால் பிஸியானதுக்கு காரணம் என் தளபதி தான். ஸோ அவரை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு நன்றி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. சாரி. அதான் நன்றிண்ணே, நன்றி. அப்புறம் என்னோட தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லணும், என்னோட நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய நன்றி இருக்குது, போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் குபேந்திரன் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்காகட்டும், மியூசிக் என்ன சொல்கிறது, லிரிக் ஆகட்டும், சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து குபேந்திரனை வந்து அவ்வளோ சப்போர்ட். எங்களுக்கு என்ன கேட்டாலும் காம்ப்ரமைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவாரு. அதனால எனக்கு இந்த இடம் வந்து பெரிய இடம் ஆக்சுவலி, மியூசிக்கலாக சொல்ல போனால். நான் கேட்குற எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது. பட் எனக்கு பெரிய இது கிடைச்சது பெரிய விஷயம். அது குபேந்திரனுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் 1:30 மணிக்கு மேலே தான் சாங் எல்லாமே கம்போஸ் பண்ணுவோம். ஏன்னா அவரோட வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும். அது முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து 1:30 மணிக்கு ஃப்ரீயாவார். அந்த ப்ரெஷர்லேயும் ஒர்க் பண்ணுவோம். இன்கேஸ் ரீ ரெக்கார்டிங்லாம் போகும் பொழுது அண்ணன் வந்து முடியாது, அவ்வளோ டயர்டாக இருப்பாப்புல. ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கோம், ஹார்ட் ஒர்க்கு. அது ஒன் மேன் ஷோன்றது அவர் தான். அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான். நான் என்னோட ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னா, அவரோட உழைப்பு அதிகமாக இருக்கும் என் மியூசிக்கில். அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும், ப்ளஸ் வந்து லிரிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகட்டும். ஏன்னா நான் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு இப்போ லிரிக் ரைட்டர் பேசணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அப்போ என்ன பண்ண, அண்ணா எனக்கு இது வேணும்ண்ணே அப்படின்னுவேன். அவர் என்ன பண்ணிடுவார், நேராக போயிட்டு ஓகே ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு லிரிக்கெல்லாம். ஸோ ரொம்ப என்ன பேசுறேன்னு தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால எனக்கு வரல. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. சார் நன்றி நண்பா. இந்த இடத்துக்கு அதுதான் இந்த இடம், இந்த மேடைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஜாஃபர் சார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ப்ரொடியூசரை தாண்டி ஒரு பயங்கர நண்பராக இருப்பாப்புல. தான் ஜாலியாக இருக்கும், அசால்ட்டாக கலாய்ப்பாப்புல எல்லாமே. அப்புறம் ஜாஃபர் சார், அப்புறம் சலீம் பிரதர், அப்புறம் மொய்தீன் பிரதர், உங்கள் 3 பேருக்கும் பெரிய நன்றி. எங்களுக்கு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய பலம். நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் கிடையாது சத்தியமா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கயல் மேம் ரொம்ப நன்றி. கயல் மேம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க எங்க கூட, ஃபர்ஸ்ட் டெபியூட் அவங்களுக்கு. அப்புறம் என் நண்பன் கதிர் இருக்காப்புல, நன்றி ஐயா. அப்புறம் ஸ்டார் பிரதருக்கு நன்றி. ஷிவின் ரொம்ப நன்றி. துசி பிரதர் நன்றி. கவிதா பாரதி சார் நன்றி.